அன்வார் இப்ராஹிமின் இந்திய வருகையை வரவேற்கும் வகையில் அவர் புகைப்படத்துடன் பதாதைகள் புது டெல்லியின் சாலைகளை அலங்கரித்துள்ளன. மாண்புமிகு டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர்களை வரவேற்கிறோம் என அவரின் முகம் பதித்து பதாதையில் எழுதப்பட்டிருப்பது மக்களின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. 1957 மலேசியா சுதந்திரம் பெற்றது முதல் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு தொடங்கி இன்று வரை வலுவடைந்து வருகிறது. இதனிடையே கோலாலம்பூரின் பிரதிநிதி அலுவலகத்தை நிறுவிய முதல் 6 நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. பல்கலைக்கழகங்களில் நுழையும் புதிய மாணவர்களுக்கு HIV பரிசோதனையை கட்டாயமாக்கும் பரிந்துரை தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு வருகிறது. இறுதி முடிவெடுக்கும் முன் அடிப்படை தனிமனித உரிமை உள்ளிட்ட அனைத்து அம்சங்களையும் அரசாங்கம் நன்கு ஆராயும் என உயர்கல்வி துணை அமைச்சர் முஸ்தபா சக்மூர் கூறியுள்ளார். இறுதி முடிவை உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ ஜம்ரி அப்துல் காடிர் அறிவிப்பார் எனவும் அவர் கூறியிருக்கின்றார். பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில் HIV நோய் பரவலை தடுக்க முதலாம் ஆண்டில் நுழைவோருக்கு அந்த பரிசோதனை கட்டாயமாக்கப்பட வேண்டும் என மாணவர் அமைப்பொன்று கடந்த மாதம் பரிந்துரைத்திருந்தது. உரிய தடுப்புக் கொள்கை வகுக்கப்படாததும் மாணவர்களுக்கான விழிப்புணர்வு திட்டங்கள் போதிய அளவில் இல்லாததும் பல்கலைக்கழக வளாகங்களில் அந்த பிரச்சினை மோசமாகி வருவதற்கு காரணம் என இன்டரிம் கசத்துவான் மாசிஸ்வா யூனிவர்சிட்டி மலாயா அமைப்பு கூறியிருந்தது. நாட்டில் அரசாங்க தனியார் உயர்கல்வி கூடங்களில் பயிலும் மாணவர்களை உட்படுத்தி 2022 221 HIV சம்பவங்களுக்கும் கடந்த ஆண்டு 244 HIV சம்பவங்களும் பதிவானதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. துணைக்கோள ஒளிபரப்பு நிறுவனமான ஆஸ்ட்ரோவின் துணை நிறுவனமான மியாசாட்டுக்கு 2,21,773 ரிங்கிட்டை இழப்பீடாக வழங்க பிரபல நாசிகண்டார் நிறுவனமான தக்வா ஒப்புக்கொண்டுள்ளது. சந்தா விதிமுறைகளை மீறி தனது சில கிளை உணவகங்களில் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒளிபரப்பை சட்டவிரோதமாக மேற்கொண்டதற்காக அத்தொகையை வழங்கி பிரச்சினையை தீர்த்துக் கொள்ள அது இணங்கியிருக்கிறது. ஒப்புக்கொண்ட சந்தாவின்படி தனது 2 உணவகங்களில் மட்டுமே ஆஸ்ட்ரோ ஒளிபரப்பை மேற்கொள்ள அதற்கு அனுமதியுண்டு. ஆனால் ஆஸ்ட்ரோவின் டிகோடர் விவேக அட்டை போன்றவற்றை பயன்படுத்தி மேலும் 8 உணவகங்களில் சட்டவிரோதமாக ஆஸ்ட்ரோ ஒளிபரப்பை அந்த நாசிகண்டார் உணவகம் மேற்கொண்டு வந்துள்ளது. ஆஸ்ட்ரோவின் விளம்பர மற்றும் விற்பனை பிரிவு தலைவர் தாய் காம்லியோங் இன்று வெளியிட்ட அறிக்கையில் அதனை தெரிவித்தார். மேற்கண்ட இழப்பீட்டுத் தொகையோடு ஆஸ்ட்ரோவின் அறிவுசார் சொத்து மற்றும் காப்புரிமையை மதிக்கும் வகையில் இனி சந்தா விதிமுறையை மதித்து நடப்பதாகவும் தக்வா உறுதியளித்துள்ளதாக அவர் கூறினார். டிஜிட்டல் கள்ளப்பதிப்பை முறியடிக்கும் முயற்சியில் சட்ட நடவடிக்கை எடுப்பதன் வாயிலாக படைப்பாளர்களுக்கும் கலைஞர்களுக்கும் நியாயம் கிடைப்பதை ஆஸ்ட்ரோ உதவுவதாக கம்லியோங் தெரிவித்தார். கோலாலம்பூரில் வாடகைக்கு விட்ட கடை வீட்டில் தோட்டா துளைக்காத இரும்பு கதவு பொருத்தப்பட்டது கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் வீட்டின் உரிமையாளர் ஒருவர். கட்டுமான குத்தகையாளர் என கூறி வந்தவரிடம் வாடகைக்கு விட்ட 2 மாதங்களில் 7 அங்குல தடிமானத்தில் அக்கதவும் அதன் மேலே CCTV கேமராவும் பொருத்தப்பட்டுள்ளன. இதில் என்ன விசேஷம் என்றால் அந்த கதவில் வெளியில் யார் வந்திருக்கிறார்கள் என்பதை உள்ளிருந்தே கவனிக்கும் வசதியும் உண்டு. இவ்வளவு நேர்த்தியாக திட்டமிட்டு அந்த மாற்றங்களை செய்ததற்கான காரணமும் தற்போது அம்பலமாகியுள்ளது. அதாவது கடந்த 2 மாதங்களாக சட்டவிரோதமாக பிட்காயின் நாணயங்களை தயாரிக்கும் கூடமாக அது செயல்பட்டு வந்துள்ளது. பிட்காயினை உருவாக்கும் செயல்முறை இயந்திரங்களும் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டன. வாடகைக்கு இருந்தவர் மின்சார மீட்டரையும் மாற்றியமைத்துள்ளார். பெரிய இடவசதி என்பதால் 1200 ரிங்கிட் வாடகைக்கு விட வேண்டிய வீட்டை 850 ரிங்கிட்டுக்கு கொடுத்தேன். ஆனால் 2 மாதங்களில் இப்படி ஆகிவிட்டதென முகமது அஸ்ருல் என தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட 47 வயது உரிமையாளர் ஏமாற்றத்துடன் கூறியுள்ளார். ஆரம்பத்தில் அவருக்கும் சந்தேகம் எதுவும் வரவில்லை. ஆனால் மீட்டரில் ஏதோ குழப்பம் நடக்கிறது, மின்சார பயன்பாடும் வழக்கத்திற்கு மாறாக அதிகமாக இருக்கிறது என TNB-யிடமிருந்து அழைப்பு வந்த போதே சந்தேகம் வலுத்து அவர் அங்கு சென்று பார்த்துள்ளார். இந்நிலையில் இது குறித்து போலீசில் புகார் செய்யப்பட்டுள்ளதோடு மேல் நடவடிக்கைக்காக அஸ்ருல் காத்திருக்கிறார்.
பிரிட்டனில் பெண் ஒருவர் தனது வீட்டின் சிசிடிவியில் கொரில்லா இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். அவரின் டிக்டாக் தளத்தில் பதிவேற்றப்பட்ட அந்த சிசிடிவியின் காட்சிகளில் கொரில்லா ஒன்று அவர் வீட்டின் அறையில் இருப்பதை காண முடிகிறது. வீட்டினுள் பெரிய கொரில்லாவின் தோற்றத்தை பார்த்து பீதியடைந்த மேடி எனும் அந்த பெண் விரைந்து தனது வீட்டிற்கு சென்றுள்ளார். அந்த விலங்கு எங்கே என்று கண்டுபிடிக்க வீட்டிற்குள் விரைந்தவருக்கு காத்திருந்தது என்னவோ அவரின் மகனின் கொரில்லா பொம்மைதான். சிசிடிவி அருகில் கிடந்த தனது மகனின் கொரில்லா பொம்மைதான் அந்த கொடுமையான விலங்கு என்பதை கண்டறிந்ததும் தான் பெருமூச்சு விட்டேன் என்று அவரின் பதிவின் கீழ் பதிவிட்டுள்ளார். இதுவரை 32.7 மில்லியன் பேர் பார்வையிட்ட அவரின் காணொலியின் கீழ் இப்படியும் எதிர்பாரா சம்பவங்கள் சிரிப்பை வரவழைக்கிறது என்று கருத்து பதிவிட்டு வருகின்றனர். இந்திய மகாராஷ்டிரா மாநிலம் அகோலா மாவட்டத்தில் சிமெண்டால் செய்யப்பட்ட போலி பூண்டு இருப்பதை காட்டும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பூண்டு இந்தியர்களின் சமையலில் தவிர்க்க முடியாத ஒன்று. இதன் விலை அவ்வப்போது ராக்கெட் உயரத்திற்கு அதிகரிப்பது வழக்கமான ஒன்றுதான். இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட சில மர்ம நபர்கள் சிமெண்டால் பூண்டை போன்று செயற்கையாக உருவாக்கி அதனை சந்தையில் விற்று வருகின்றனர். இதனிடையே பணி ஓய்வு பெற்ற ஒரு போலீஸ் அதிகாரியின் மனைவி தெருவோர வியாபாரி ஒருவரிடமிருந்து இந்த பூண்டை வாங்கி ஏமாற்றப்பட்டதை தொடர்ந்து இந்த மோசடி வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. அந்த பூண்டு சிமெண்டை உரிக்க முயலும் போது அதன் உள்ளே சிமெண்ட் இருப்பது வைரலாகும் அந்த காணொளியில் காண முடிகிறது. நாடு முழுவதும் பூண்டின் விலை கிடுகிடுவென உயர்ந்து வரும் நிலையில் இந்தியாவில் காய்கறி சந்தைகளில் இதுபோன்ற போலி பூண்டு விற்கப்படுவது தொடர்கதையாகி வருவது குறிப்பிடத்தக்கது. விண்வெளியில் 1 மணி நேரத்தில் 1 மில்லியன் மைல் வேகத்தில் நகரும் மர்ம பொருளை நாசா விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். பால்வெளியை விட்டு இந்த பொருளானது 1 மில்லியன் மைல் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. பிளானட் 9 என்ற திட்டம் மூலம் விஞ்ஞானிகள் இதனை கண்டறிந்து அதற்கு CWISE J1249 என்று பெயர் சூட்டியுள்ளனர். இதனை விண்கல்லாகவோ விண்மீன்களாகவோ வகைப்படுத்த முடியவில்லை என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே இது வாயு நிறைந்த ராட்சச கிரகம் மற்றும் குறைந்த நிறை கொண்ட நட்சத்திரம் ஆகிய 2 வரையறைக்கு இடைப்பட்ட பொருளாக வகைப்படுத்த முடியும் என விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர்.